அரசியல் கழகங்களை பல ஆண்டுகளாகவே நான் பார்த்துட்டு வரேன். பல கட்சியின் தலைவர்கள் அவர் நடவடிக்கைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன். சொல்லப்போனா கலைஞர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள், சின்ன சின்ன கட்சிகள் ராமதாஸாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், நம்ம திருமாவளவனாக இருக்கட்டும், அப்படின்னு பல கட்சி, அண்ணாமலை, அவங்களை பார்த்துட்டு நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிந்து தமிழகத்திலேயே ஒரு கட்சியின் தலைவர் என் கட்சியின் பெண்களை, என் தமிழ்நாட்டு பெண்களை ஒரு தவறாக பேசிவிட்டான் அப்படின்னு டிஜிபி ஆபீஸுக்கு நேரடியாக போய் மனு கொடுத்த, ஒரு புகார் கொடுத்த ஒரு நபராக முதல்ல நான் விஜய் தான் பார்க்கிறேன். உண்மையிலே சொல்றேன். அதாவது நான் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் நபரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கே அவ்வளவு பெருமையா இருக்குன்னா நீங்க எல்லாம் அண்ணனாக ஏத்துக்கிட்டீங்க முதல்ல அப்படின்னு நீங்க இன்னுமே ரொம்ப பெருமைப்படலாம். அந்த மனுஷன் எவ்வளவு பேர் திட்டிருக்காங்க பாருங்க. மனுஷனை ரொம்ப அசிங்கமா திட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். விஜய் திட்டிருக்காங்க, விஜயின் தாயாரை திட்டிருக்காங்க, சங்கீதாவை திட்டிருக்காங்க, அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் புசியானந்தாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஆது அர்ஜுனா, ராஜ்மோகன், எவ்வளவு பேர் கண்டபடி ரொம்ப அசிங்கமா திட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த மனுஷன் அப்படியே கடந்து விடுவாப்ல. பெருசா எந்த ஆக்ஷன் எடுத்து கிடையாது. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க கட்சியில் உள்ள பெண்களை, ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை ஒருவன் தவறாக பேசுகிறான் அவளையும் மென்ஷன் பண்றது அறிக்கையில, அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் சொன்ன வார்த்தையோட சொல்லாம விலைமாதர் என்ற ஒரு சொல்படி அப்படிங்கிற மாதிரியாக விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல. எதுக்கு ஏன் கொண்டு கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்? மற்ற தலைவர்கள் மாதிரி அப்படியே நகர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? ஏன்னு கேட்டா அந்த பொண்ணுங்களுக்கான அண்ணன். இவன் யாருல? ஏன் அண்ணன்?